திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நாம இந்த கடந்த வகுப்புல இந்த சிவஞான மாபாடியம் 11வது நூற்பா, அந்த 11வது நூற்பா நமக்கு பயணியல்ல 2வது பாதம். பயணியல்ல 2வது பாதம். 2வது பாதம்னா என்ன? 2வது சூத்திரம். பயணியல்ல 2வது சூத்திரம். பாதம்னா இது சூத்திரம் படி. முதல் பாதம் பாச நீக்கம், அது 10ல சொன்னாரு இல்லையா? எதனுடைய பயன்? சாதனையின் பயன். சாதனை என்னது? ஞான பூசை. ஞான பூசையின் பயன். அப்போ ஞான பூசை செய்தா நமக்கு முதல்ல அறிவு விளக்கம், அதான் உயிர் விளக்கம்னு நாம திருவருள் பயன்ல 7வது அதிகாரமா படிச்சோம். உயிர் விளக்கம்னா என்னது? உயிரினுடைய அறிவு விளக்கம் தான் இல்லையா? அறிவு விளங்குவதற்கு நாம என்ன செய்யறோம்? கேட்டபடி நின்றோம். என்ன கேட்டோம்? துன்ப காரணம் எது, இன்ப காரணம் எது என்பதை உபதேசம் மூலமா கேட்டோம். அப்படி கேட்டதுனால என்ன செஞ்சோம்? துன்ப காரணத்தில் இருந்து விடுபடுவதற்கும் இன்ப காரணத்தை பெறுவதற்குமான முயற்சியை செய்தோம் இல்லையா? அந்த முயற்சி எது? அதுதான் பூசனை இல்லையா? அதை எது கொண்டு செய்தோம்? அவனுடைய திருவடியை கொண்டு. அவனுடைய திருவடி எது? அஞ்செழுத்து. அவனுடைய அஞ்செழுத்து. எனவே அஞ்செழுத்து ஓதி அந்த சாதனையை சிவஞானம் என்ற கண் கொண்டு செய்தோம் இல்லையா? ஆமா. அப்படி செஞ்சு அது முதல் பயனாகிய பாச நீக்கம். அந்த பாச நீக்கம் நிகழும் போது உடன் நிகழ்ச்சி எது? அறிவு விளக்கம். பாச நீங்கினா அறிவு விளக்கமும் உடன் நிகழும். அதனால சிவஞானம் விளங்கி இல்லையா? அப்ப அந்த விளங்கிய சிவஞானத்தை கொண்டு என்ன செய்யணும்? என்னமா? ஆமா. அப்ப அந்த சிவஞானத்துக்கு விடைய சிவம். சிவத்தை அறிந்து அனுபவிக்கணும் இல்லையா? அப்ப சிவத்தை அறிவது அப்படின்னா எதை அறிவது? அவனுடைய குணத்தை அறிவது. அவனுடைய குணம் எது? கருணை. அதை நாம எப்படி அறிவது? அவன் அறிவித்தாலே அறிய முடியாது. அப்ப அதை அறிவிக்கணும் அவன் இல்லையா? அவன் அறிவிக்கணும். அவன் அறிவிக்கணும்னா அவனை நீங்க அறிவிக்க செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது? அவன் உங்க கண்ட்ரோல்ல இல்ல, நீங்க அவன் கண்ட்ரோல்ல இருக்க. அதனால நீங்க அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா? அப்ப நீங்க என்ன செய்யணும்? இறந்து நிக்கணும். எப்படி நிக்கணும்? பிச்சை வேண்டுபவன் இறந்து நிக்க மாதிரி பெருமான இறந்து நிக்கணும். பூசை செய்யும் போது இறந்து நிக்கணும். அவன் இறங்கி என்ன செய்வான்? உங்களுக்கு உலகத்தை அறிவிக்காம, துன்பத்தை அறிவிக்காம, இன்ப காரணமாக தன்னை அறிவிப்பான். விளங்குதா? ஆமா. அப்போ அவனிடத்துல நீங்க அவன் அறிவிக்கணும் அப்படின்னா நீங்க அவனை அறிவிக்க செய்ய முடியாது. அவனிடத்துல இரக்கத்தை வரவழைக்கணும். அப்படி இறைவனிடத்துல அவனுக்கு கருணை என்பது இயல்பு. கருணை என்பது இயல்பு. அப்போ அவனிடத்துல அந்த கருணையை வருவிப்பதுன்னா என்ன? இல்லாததா வருது. வருவிப்பதுன்னா என்னது? வருவிப்பதுன்னா என்னமா?
பக்தி செலுத்துது. பெருமானிடத்துல பக்தி செலுத்துது. அது அவனுடைய கருணை மிகச் செய்யும். வேற எதிலையும் பற்று இல்லாம பெருமானது திருவடி மீதே பற்று கொண்டு அவனையே துதித்துக்கிட்டு இருந்தான். அவன் உங்களுக்கு பேர் அறிவு வந்திருக்கு. அதுல நீங்க அந்த 224 புவனங்கள் உள்ள போக எந்த போகத்தானாலும் அனுபவிக்கலாம். அத்தனை போகணும் உங்களுக்கு கீழே இருக்குது, அனுபவிக்க தயாரா இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க டைனிங் டேபிள்ல எல்லாம் ரெடியா வச்சிருக்கு, அத்தனை போகங்களும் ரெடியா இருக்குது. அதை ஏற்று பார்க்கல. நீங்க அத ஏற்று பார்க்கல. ஏன் ஏற்று பார்க்கல? பெருமான் மீது இச்சை வந்ததனால இதெல்லாம் சூனியம். இதெல்லாம் சூனியம். சூனியம்னா என்ன? என்னப்பா? அதனுடைய பயன் இஸ் நத்திங். இந்த பயனோடு கம்பேர் பண்ணும்போது அது ஒரு பயன் என்றே சொல்ல முடியாது. அதனால அது மேல உவர்ப்பு, அது மேல உவர்ப்பு, அது மேல உவர்த்து பெருமான் மீது பக்தி செலுத்துறத அவன் பார்த்தான். அடாடா, இந்த பிள்ளைக்கு நம்ம மேலதான் எவ்வளவு அன்பு, எத்தனை போகங்களை ரெடியா வச்சிருக்கோம், அத்தனையும் இதுக்காக ஏங்கி கிடந்தவன் இப்போ அதை கொடுத்தா வேண்டாங்கிறான். பெருமானே எனக்கு ஒரே துன்பமா இருக்கு, இன்பம் கொடு இன்பம் கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தவன் இப்ப இன்பங்கள் எல்லாம் கொடுத்தா ஏற்று பார்க்க மாட்டான். அவ்வளவு பெரிய மாற்றம் வந்துடுதே இந்த பிள்ளைகிட்ட அப்படின்னு அவன் நினைப்பானா இல்லையா? ஆமா, நினைக்கிறான். அதனால அவனுக்கு என்ன வருது? இந்த பிள்ளைக்கு உயர்ந்ததை கொடுக்கணும்னு தன்னையே கொடுக்கிறான். அவனை விட உயர்ந்த பொருள் உலகத்துல இல்லை. அதனால தன்னை நினைய தருது, தன்னை நினைய தருகின்றான். அவனே அவனுக்கு விடயமாகிறான், பெருமானே அவனுக்கு விடயமாகிறான். அப்போ அந்த விடயத்தை நாம அனுபவிக்கணும்னா அவன் அறிவிக்கிறான். அவன் அறிவிக்கிறான். எதை அறிவிக்கிறான்? அவன் காட்டியும் கண்டும் வருவதை அறிவிக்கிறான். அது முதல் பகுதியில சொல்லப்பட்டது. அப்போ அவனுடைய உபகாரங்கள் எல்லாம் காட்டுதல் காணுதல். காட்டுதல் காணுதல்னா என்ன? ரெண்டு உபகாரம். ரெண்டு உபகாரத்துல என்ன வித்தியாசம் இருக்குது? காட்டுதல்ல காணுதல்ல அமைதலும் அனுபவித்தலும். ரெண்டு என்னது? அமைதலும் அனுபவித்தலுமா? அமைதலை காட்டுதல் என்றார், அனுபவித்தலை காணுதல் என்றார். அதனால முதல் அதிகரணத்துல ஏது சொல்லும் போது என்ன சொன்னாலும் அவனும் அவற்றது விடயத்தை உணரும். இவ் ஆன்மாக்கள் அவனையின்றி அமைந்து ஒன்றையும் விடையா ஆகலாம். அப்போ அவனையின்றி அமைந்து விடையா என்பது உண்மை தொகை. அமைதலும் இல்லை, அனுபவித்தலும் இல்லை, அறிதல். அப்போ அறிவு விளங்குவது என்பது காட்டு உபகாரம், அனுபவம் விளங்குவது என்பது காணு உபகாரம். அப்ப அறிவு விளக்குவது என்பது அம்மை விளங்குவது, அனுபவம் விளங்குவது என்பது அப்பன் விளங்குவது. அம்மை அப்பரா நிற்கிறான். சிகார பகாரம் விளங்குறாரா? ஆமா. அப்படி சொல்லி அதனால அவன்
காட்டினா மட்டும் போதும், காணெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அது மேல தடை எழுப்புனாங்களா இல்லையாமா? யாரு எழுப்புனது? பேதவாதி 2 பேரு. பேதவாதி என்ன சொன்னா, இவன் என்ன 2 பேருக்கு என்ன பேதம்? அவிகாரவாதிக்கும் பேதவாதிக்கும் என்ன பேதம்? என்னமா? உன்னேதான் ஏமா அவிகாரவாதி என்ன சொல்றான், இவன் காண உபகாரம் செய்தால் விகாரம் அடைஞ்சிருவான், ஆனா காட்டினா மட்டும் போதும்னு ஒரு காரணம் சொல்லி மறுக்கிறான். அவன் கூட நின்ன அனுபவிக்கும் போது கூட நின்னோம்னா நமக்கு வந்த விகாரம் எல்லாம் அவனுக்கும் வந்துரும் அப்படின்னு அதுக்கு ஒரு காரணம் சொன்னான். பேதவாதி என்ன சொல்றாருன்னா, நாம துன்பம் போனாலே போதும், இப்ப நாம துன்பப்பட்டுக்கிட்டு இருந்தா ஏன்? களிம்பு இருந்ததுனால, செம்பல களிம்பு இருந்ததுனால அது என்னாச்சு? களிம்பு இருந்ததுனால என்னாச்சு? அது பிரகாசம் இல்லாமல் இருந்தது. செம்பல களிம்பு இருந்தா என்ன செய்யும்? ஒளி மங்கி கிடக்குமா இல்லையா? அறிவு விளங்காம துன்பப்பட்டோம். இப்ப களிம்பு போயிட்டுது, பொண்ணாயிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம டல்லா மாறுறது இல்லையா? ஆமா. அதனால இது போனா போதியா, அப்புறம் கீழே போய் அவனை அனுபவிக்கணும், அனுபவிக்கணும் தேவையில்லை. அவன் ஒரு பொண்ணு, நாம ஒரு பொண்ணு. பொன்னாரு மேனியனே, அவர் ஒரு பொண்ணு, நாம ஒரு பொண்ணு. அப்போ அவன் தனியா இருப்பான், நாம தனியா இருப்பான். அப்புறம் போய் அவன்கிட்ட போய் அடங்கடும் கிடங்கல்லாம் அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்றவன் அவனெல்லாம் என்ன சொல்றாரு? போட்டி தொகுதியில 15வது போட்டியில பாதகர், இவங்கெல்லாம் பாவிகள். இவ்வளவு தூரம் போய் கடைசியில இந்த இன்பத்தை இழக்கலாம் பாருங்க. கடல்ல முங்கி கடல் தரைக்கு வரைக்கும் போயிட்டான். ஒரு அடி கீழே போனா முட்டை எடுக்கலாம். அவ்வளவு தூரம் போனாமே சும்மா திருப்பி வரான் பாருங்க. விளங்குதா? பெரிய லாஸ் இல்ல அது. ஆமா. அதனால அவங்கள பார்த்து அட பாவிகள் பாதகர் என்று உமாபதி இறங்குகிறான். அவன் கூட போய் சேர்ந்துடாதீங்க, இந்த மாதிரி சொல்றவங்க கூட போய் சேர்ந்துடாதீங்க. புரியுதாமா? அதனால இந்த 2 பேரும் காரணம் அப்படி சொல்றான். இறைவனை அனுபவிக்க வேண்டாம்ங்கிறதுக்கு இந்த அப்படி காரணம் 2 பேரும் 2 விதமா சொல்றான். அந்த முதல் அதிகரணம் 10ஓட முடிஞ்சுது, 11 தேவையில்லைங்க. அவனை அனுபவிக்கணுங்கிறது தேவையில்லை அப்படிங்கிறான். நீங்க என்ன சொல்றீங்க? அம்மா நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க. என்னப்பா? அது இல்லடா, நாம என்ன சொல்றோம்னா அறிவுங்கிறதே ஒரு கருவி தானே இல்லையாம்மா? வீட்டுல எத்தனையோ பிரிட்ஜ் வச்சிருக்கியோ, வாஷிங் மிஷின் வச்சிருக்கியோ, கிரைண்டர் வாங்கி ஷோகேஸ்ல வைக்கிறதுக்கா எதுக்கு வச்சிருக்கு? அதை அரைத்தல்ங்கிற காரியத்தை செய்ய. அதுபோல அறிவுங்கிறது அனுபவம் என்ற காரியத்தை செய்யத்தான் அறிவு. அதை அனுபவிக்காம இது பட்டா போதும்னா, வாங்கினா மட்டும் போதும்னு சொன்ன மாதிரிலாம் இருக்குது. விளங்குதா? அப்போ
கருவி எல்லாம் ஒரு காரியத்தை செய்வதற்காகவே, அதுக்காக தான் முயற்சி பண்ணி ஞானத்தை பெற்றோம். விளங்குதா? அப்படின்னு அவங்கள மறுக்கிறோம். புரியுதாமா? அறிவு என்பது வெறுமன ஒரு கருவிதான். கருவியை பெறுவதன் நோக்கம் என்ன? ஒரு காரியத்தை செய்வதற்கு தான். அந்த இன்பம்ங்கிறத நுகரணும்னா இந்த கருவி வேணும். அதுக்காக தான் இந்த கருவியை பெற்று. கருவி வந்துச்சா போதும்னு வைக்கிறது இல்லை, நோக்கமே அதுக்காக தான். விளங்குதாமா? அப்படின்னு சொல்றோம். அதனால இங்க முதல் அதிகரணத்துல அவங்களெல்லாம் மறுத்தாரு. நீ அதெல்லாம் கழிச்சு நீ கவலைப்பட வேண்டாம். பெருமான் அவன் என்ன செய்தாலும் நிச்சய மாட்டான், விகாரம் அடையவே மாட்டான். அதுக்கு என்ன காரணம் சொன்னாரு? அவன் ஒரு சேர் அறிபவன், ஒன்றாது அறிபவன், அழுந்த மாட்டான் இல்லையா? அதனால அவன் என்ன செய்ய மாட்டான், விகாரப்பட மாட்டான். ஏன்? அவன் இல்லாம ஒரு செயலும் செய்ய முடியாதப்பா. இதுவரைக்கும் செஞ்சவங்களும் விட்டது அது செஞ்சுக்கலாம்னா அப்படி செய்ய முடியாது. காட்டுனா போதும், காணுறது அவன் தேவையில்லைன்னா நம்மால அவன் இல்லாம ஒண்ணுமே ஒரு துன்பம் கூட நகட்ட முடியாது. அதனால கண்டிப்பா அவன் இருந்தே ஆகணும் அப்படின்னு அத வலியுறுத்தணும். விகாரம் அடைய மாட்டாங்கிறது ஒன்று மட்டும் இல்ல, அவன் இருந்தே ஆகணும். புரியுதா? ஆமா. ஏன்னா நமக்கு இன்பம்னு ஒரு பலனை கொடுக்கறான். அந்த பலனை கொடுக்கிறவன் இவன் நாம எப்படி பக்தி செய்தோம்னு பார்த்து அதுக்கு தகுந்தால பலன் கொடுக்கணும். அப்ப நாம பக்தி செய்யறத அறியணும்னா உடனே நிக்கணுமா இல்லையா? துல்லியமா பார்க்கணுமா, கூடயே இருந்து பார்க்கணுமா இல்லையா? ஆமா, பார்க்கணும் அப்படின்னு அத வலியுறுத்தவும் செய்யும். விளங்குதா? ஆமா. அவன் கூட நின்னான்னா அந்த பலன் அவனுக்கு போயிருங்க. அப்படி போகாது. கூட நின்ன கருவிகளே அந்த பலனை எடுத்துக்கொள்வதில்லை. சிவபெருமான் எடுத்துக்கொள்வானா? சொல்ல மாட்டான். அப்படின்னா உங்களுக்கு சொல்லி முடிச்சுட்டார் முதல் அதிகரணத்தை. ஆமா. அதனால அவ அறிவிச்சா மட்டும் போதாது, நமக்கு அனுபவத்துக்கும் கூட நிக்கணும்னு சொன்னோம். இரண்டாவது அதிகாரம்னா அது அனுபவிக்க போறத சொல்ல போறோம். அப்ப முதல்ல அது மேல இருக்க தடையெல்லாம் நீக்கிட்டுதான் இங்க போதும். விளங்குதா? ஆமா. இப்போ இத நிறுவனதுனால இப்ப அப்போ அயரா அன்பின் அரண்களல் செலுமி. எதனை அயரா அன்பில்? அந்த உபகாரத்தை அறிவினால் அயராமல் அவன் செய்யற உபகாரத்தை நம்ம அறிவு விளங்கியிருக்காது, சிவஞானம் விளங்கியிருக்கு, பூஜை செஞ்சு விளங்கியிருக்கு. எனவே அந்த அறிவினால் அயராமல். அயற்சினானது மறத்தல். அது ஏன் வருது? என்னையா? என்னப்பா அது ஏன் வருதுன்னு கேட்க, என்னதுன்னு கேட்கல, ஏன் மறக்கிறோம்னு கேட்க. என்னப்பா? நாம ஏமா ஒருத்தர் செஞ்சதை மறந்துடுறோம்? நாம மறக்க நீம மறக்காம இல்ல. இறைவன் எவ்வளவு நேரம் அதை நினைக்க வச்சிருக்கிறாரோ அவ்வளவு நேரம் நினைக்கும். அடுத்தாப்புல நமக்கு ஒன்றை விட்டுதானே அடுத்ததை நுகரணும். வினைன்னா அப்படிதான். அந்த வேணா அதோட முடிஞ்சு போச்சு. அடுத்த வேணா வரும்போது என்ன செய்யணும்? அதை விட்டுட்டுதான் ஒன்றை விட்டு ஒன்று பற்றி ஒரு கையில் ஊசல் போல ஒன்று விட்டு ஒன்று பற்றின்னு சொல்றோமா இல்லையா? ஏமா ஒரு நேரத்துல ஒன்னதானே. இப்ப இந்த வேணா முடிஞ்சு போச்சு, அடுத்த வேணா வந்தாச்சுன்னா விட்டுட்டு போக வேண்டியதானே, போயிருமா? இதை என்ன செஞ்சாலும் அதை மறந்துட்டு ஏமா இப்ப இங்க இருந்து கிழக்கியோ மங்களம் பாடுதும், பாடி முடிச்ச உடனே
அடுத்த ஜோலியா பாப்புன்னு பேர் வைங்களா இல்லையா? அதோட மூடி வச்சுக்கிறா இல்லையா? ஆமா. ஆமா, இது வினை வழி செயல்படுற எல்லாருமே அப்படித்தான் இருப்பாங்க. அருள் வழி நின்றால் அந்த அருள் மாறாதது. அருள் சிவசக்தி மாறாதது. அதனால அந்த அறிவு என்ன செய்யாது, அவன் அருளை தவிர வேற இதுல போகாது. விளங்குதா? அதனால அதனை அழறா, அவன் செய்த உபகாரத்தை மறக்கவே மறக்காது. ஏன்னா அந்த அறிவினுடைய குவாலிட்டி அப்படி, அந்த அறிவினுடைய தரம் அப்படிப்பட்ட அறிவு அது. விளங்குதா? அதனால அழறாம், மறக்கவே மறக்காது. அப்ப அந்த அயராமை என்ன தரும்? அன்பை தரும். அயராமை என்ன தரும்? என்ன, அவன் உபகாரத்தெல்லாம் அறிகிறோம். அப்போ அதையே மீள மீள நினைக்க நினைக்க என்ன ஆகும்? அன்பு கொஞ்சம் அவன் மேல இச்சை பெருகும். அப்போ அயராத அறிதல் காரணம், அயராத அன்பு காரியம். அயராத அறிவு காரணம், அயராத அன்பு காரியம். இடைவிடாத அன்பு, இடைவிடாத அறிவினால இடைவிடாத அன்பு வருது. யார்கிட்ட? பெருமானிடத்துல. அன்புங்கிறது இச்சை. அப்போ நீங்க ஒண்ணு சாப்பிடுறீங்க, காபி சாப்பிடுறீங்க, காபி ரொம்ப டேஸ்டா இருக்கு. அப்போ என்ன செய்வீங்க? என்னமா சொல்லுங்க தாயி. அப்போ அந்த இச்சை போற வரைக்கும் இன்னும் கொஞ்சம் இல்லையா? அதனால நாம அதே போல அவனை இன்னும் நினைக்கிறோம் இல்லையா? பெருமான மேல மேல நினைக்கிறோம். அப்போ பெருமான மேல மேல நினைச்சா அவன் மேல அன்பு கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கிட்டே வரும். அப்போ அன்பு அப்படி அளவில்லாத ஒரு பொருள் மேல அன்பு ஏற்பட்டால் அப்போ அதை விடதுக்கே மனசு வராது. அறிவு அதை விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கே செல்லாது. விளங்குதா? அப்போ அறிவு என்ன செய்யும்? அசை வர அதிலேயே நிற்கும் இல்லையாமா? அறிவு இதை விட்டுட்டு இன்னொன்னு அந்த உட்கார போனோம்னா இதுல சலிப்பு வரணுமா இல்லையா? இது சலிப்பே வரல. அதனால அன்பு என்ன செய்யுது? அன்பு என்ன செய்யுது? அங்கேயே நிற்குது அறிவு. எங்க இச்சை வந்ததோ அங்கேயே அறிவு நிற்குது. அதுதான் செயல். அறிவினுடைய செயல்தான் செயல். அறிவினுடைய செயல்தான் செயல். அப்போ அறிவு, இச்சை, செயல் எல்லாம் எதுல நடக்குது? ஒரே பொருள், திருவடியில. விளங்குதா? அதனால இங்க அயரா அன்பின் அரண்கடல் செலுமே என்ற அந்த சூத்திரத்துல சொன்ன அந்த பகுதியைத்தான். ஆமா, முதல்வன் செய்யும் உபகாரத்தை மறவாமைய அன்பு செய்தால் உயிர் அவனுடைய சீபாதத்தை அடையும் என்பது மேற்கோளா வச்சிருக்கோம். ஏனே மறவாது இல்லையா? அயரா அன்பின் அரண்கடல் செல்லும் அப்படின்னு சொன்னதான் இங்க இரண்டாவது மேற்கோளா. ஏனைய வான்மாக்கள் பக்தியினான் மறவாது ஏத்தேன், பக்தியினான் மறவாது, மறவாது பக்தியினான் மாத்திக்கணும். மறவாது பக்தியினால் ஏத்த, மறவாத பக்தியால் ஏத்த. ஏற்றுதல்ங்கிறது செயல், மறவாமைங்கிறது அறிவு இல்லையா? பக்தி என்பது இச்சை இல்லையா? அப்ப அறிவு, இச்சை, செயல் மூணு வந்துருச்சா இல்லையா? ஆமா.
எதை மறவாது? எதை மறவாது? இறைவனுடைய உபகாரத்தை. அது முதல் அதிகரணம் சொன்னதை. முதல் அதிகரணத்துல சொன்ன காட்டியும் கண்டு உபகரிப்பதை மறவாது பக்தியினால் ஏற்ற. மறவாது மறவாமையால் ஏற்பட்ட பக்தியால். மறவாமையால் ஏற்பட்ட பக்தியால் ஏற்ற. ஏத்துனா அதனால என்ன பயன்? ஏத்தவே அவனுடைய ஸ்ரீ செல்வம். ஸ்ரீதான் செல்வம் எனும் பாதத்தை அடையும். பாதம்னானது இல்லையா? ஆனந்தம். அவருடைய ஆனந்தத்தை, சிவானந்தத்தை அடையும். அப்படிங்கிறது இங்க சொல்ல வந்த செய்தி. அந்த அறிவினால மறவாம அன்பு செய்தால், நினைத்தால் அதுக்கு இன்பம் வரும் அப்படின்னு சொல்றாரு. அது மேல என்ன தடை வருது? என்ன தடை வருது? ஏமாங்க சொன்ன செய்தி மேல என்ன தடை வரும்? சொல்லுடா. அதெல்லாம் நீங்களே சொல்லணும். எல்லாம் ஏன்ட்ட கேட்கக்கூடாது. அப்போ பக்தி செய்தால் முக்தி வருமா என்பது. பக்தி செய்தால் அதுதான் தடை. முக்திங்கிறது பேரின்பம். அவன் மேல பக்தினா இச்சை. இச்சை வைத்தா இன்பம் வந்துருமா? விளங்குதாமா? இப்ப நீங்க இருக்கீங்க, நீங்க 1 கோடி ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கணும்னு நினைச்சீங்க. அப்படி இச்சை வச்ச உடனே கார் வந்துருமா? அப்படி வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்காதீங்களோ? என்னமா? வராது. அதுல கன்ஃபார்ம்டா இருக்கீங்க. அதுதான் சொல்றாங்க. வச்சா வருமா? வராது. அப்போ அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க? உலகத்துல இது மாதிரி நான் எத்தனையோ ஆசைகள், நான் சின்ன பிள்ளையில இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். எத்தனையோ ஆசை, காலத்துக்கு காலம் வெவ்வேறு ஆசைகள் அதெல்லாம் உடனே நடக்கவா செஞ்சுது? ஒன்னும் நடக்கல. நாம என்னலாமோ நினைச்சோம், அதான் நடக்குதா? அப்படி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இல்லை. அது உலகத்துல ஐதீகம், வழக்குல இல்ல. உலக வழக்குல அப்படி வீட்சித்தவுடனே கிடைக்கிறதுங்கிறது உலகத்துல இல்லை. ஆதலால இந்த ஆன்மா பக்தி ஒன்று செய்ததுனால அந்த பேரானந்தம் வந்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு தடை. இது முதல் ஒரு தடை. 2வது, இந்த பக்தி கித்தி எல்லாம் என்னது?
ஒரு சாதனை. பக்தியெல்லாம் என்னது? ஒரு சாதனை. அதெல்லாம் ஜீவன் முக்தி நிலையில சொல்லுங்க, சாதனைகள்ல சொல்லுங்க. அதெல்லாம் எங்க சொல்லுங்க? சாதனைகள்ல செய்யுங்க, பக்தி செய்யுங்க. இது பழனியில போய் பக்தி செய்யுங்க சொல்ற இடமே சரியில்லை அப்படிங்கிறது ரெண்டாவது. சரி, அப்படியே சொல்லிட்டு போங்க. சொன்னாலும் சீவன் முக்திக்கு சொல்லலாம், பரவாயில்ல. பரமுக்தி வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. சீவன் முக்தராவது என்ன செய்யறாரு? வழியில் இருப்பான், அவன் பக்தி செய்யணும்னு சொல்றீங்க, ஓகே தான். இங்க யாருக்கு சொல்றீங்க? பரமுக்தருக்கு சொல்றீங்க. பரமுக்தியில தப்பாட்டானா அப்பவும் பக்தி செஞ்சாதானா அப்படின்னு சொல்லி அப்ப எத்தனை தடை சொல்லியிருக்கான்? 3 தடை. என்ன தடை தான்? அது சந்தேகம். முதல்ல நான் சொன்ன 3 காரணத்தை மாத்திரம் சொல்லுன்னா சந்தேகம் மேல காரணத்தை மாத்திரம் சொல்லு. பரிசையில சொல்லு. முதல்ல பக்தி இட்ட வச்ச உடனே உலகத்துல கிடைத்தல் என்பது உலகத்துல இல்ல, அனுபவத்துல இல்ல அப்படிங்கிறது முதல் தடை. அத சொல்லு. இரண்டாவது என்ன சொல்லணும்? அது சாதனை சொல்லணும். பக்தி செய்யறது சாதனை. இது பழனியில போய் சொல்றீங்க. அவ பழனியில சொன்னா கூட அது சீவன் முக்திக்கு வேணா சொல்லுங்க, பரமுக்திக்கு சொல்லாதீங்க அப்படின்னு இந்த மாதிரி 3 தடை இருக்கு இல்லையா? ஆமா. இப்ப நாம என்ன செய்யணும்? அவன் வேலையை முடிச்சுட்டான், அவன் வேலைய கம்ப்ளீட் பண்ணிட்டான். உங்க வேலையை நீங்க முடிக்கல. உங்க வேலை என்ன பெண்டிங் இருக்கு? என்னமா? உனக்கு விளக்கம் சொல்லணுமா? என்ன விளக்கம் சொல்லணும்? என்னடா நாம என்ன சொல்லணும்னா, நீங்க சொன்ன தடை சரியில்லை, நீ சொன்ன தடை தப்பு, அதுக்கு சொன்ன காரணமும் தப்பு அப்படின்னு நிரூபிக்கணும். உன்னுடைய தடையும் சரியில்லை, அதுக்கு சொன்ன காரணமும் சரியில்லைன்னு சொல்ல வேண்டியது நம்ம வேலை. சும்மா விளக்கம் சொல்லணும் கூடாது. விளங்குதா? தடையும் சரியில்லை, அதுக்குரிய காரணமும் சரியில்லை. அப்போ ஏகனாகி இறைவனை நின்றாருக்கு, இறைவனோடு ஏகனாயிட்டோம். அறிவினால செயலால இறைவனில் நிற்கும். இப்படி இருந்தா, அறிவும் செயலும் வேற ஒரு இதுல இருந்தா ஒரு நேரத்துல ஒன்னதானே செய்யும். இது எப்படி இன்பத்தை அடையும்? அப்படின்னு இது 4வது தடை. எத்தனாவது தடை? 4வது தடை. வளரலாமா? அப்ப இந்த 4ஐயும் மறுக்கணும். நிச்சயமானது நிச்சயம் என்னமா? என்னடா? ஆமா. நிச்சயாவது நேடு ஐ என்பது நிச்சை. ஐ ஐயனானது தலைவன்.
அப்ப நம்ம தலைவனோட நீட நினைஞ்சிருப்பதுதான் நிட்டை. அப்ப அந்த நேடுங்கிற முதல் நிலை குறுகி விகுதி பெற்ற ஐவிகுதி பெற்ற சொல் இல்லையா? ஆமா. அப்போ நம்ம அறிவு நிலை பெறுது ஒரு இடத்துல. நிட்டை நிலை பெறுதல் அறிவு. நீ என்பது நெதராம் என்ற வடமொழி சொல்லினுடைய திருவு. ஊங்கிறது உபசர்க்கமாகிய இடைச்சொல். அப்போ சாகிதி நிபிர்த்தம் சாகிதி நிபிர்த்தம் என்ற வேர்ச்சொல் போக்கு ஒளிதல் என்னும் பொருள் அது. அது அந்த நீ என்ற உபசர்க்கத்தோடு, உபசர்க்கமானது முன்னொட்டு, முன் ஒட்டு, முன் ஒட்டுனானது முன் ஒட்டுனானதுமா ஆரம். ஆரம்னா சுற்று. பிரகாரம். பிறங்கிறது ஒட்டு. பிரகாரம் வருதா இல்லையா? ப்ரீஃபிக்ஸ் பாருங்க, ஆங்கிலத்தில் இருக்கு ப்ரீஃபிக்ஸ். அதனால அதனோட கூடுனதுனால தாகிதி நிபிர்த்தவுங்க மாதிரியா அது கூட பூ சேர்ந்தா தாஸ்தாவாகி நிஷ்டா என தெரியும். நன்கு நிலை பெறுதல் என்றும் பொருள். அப்போ எந்த நிலை பெறுதல், யார் நிலை பெறுதல் என்ற ஐயம் அங்கே எழும். அப்போ நிலை பெறுகிற இடம் அழியாததா இருக்கணும். அது ஒருபடித்தா இருத்தால் அல்லது வேறொன்று அங்கு சென்று ஒட்டி நிலை பெறுதல் இயலாது. ஆகவே நிலை பெறு இடம் நித்தியமானதா வேண்டும். நிலை பெற இடம் நித்தமா இருக்கணும். அந்த இடம் நித்தமா இருக்கிறது ஒரே ஒண்ணுதான், அந்த சிவம். அந்த சிவன் தான் நித்தியமானதும் நிறைந்ததும் மாற்றமும் தோற்றதும் இல்லாததும். அதனால அதனிடம் நிலை பெறுதலே நிட்டை. நிலை பெற்ற பொருளோடு ஒன்றுதலுக்கு பேரு நிஷ்டை. அடுத்து யார் நிலை பெறுதல் என்பது. அப்ப புற்றீசல் போல தோன்றி நின்று மறைவனை
அப்படி மறைவன நிலையாத பொருட்கள். அது நிலையான இடத்தில் நிலை பெறுதல் முடியாது. நிலையற்ற பொருளை நிலையான பொருளும் ஏற்காது. ஆகவே நிலையான பொருளை சாரும். ஒரு நிலைத்த பொருள் தான் நிலைத்த பொருளை சார முடியும். அதனால நிலைத்த பொருளாகிய ஆன்மா நிலைத்த பொருளாகிய சிவத்தோடு கூடு. அப்போ சாருவதும் சாரப்படுவதும் நிலையான பொருளாயின் சார வேண்டிய நிலை ஏற்பட்டே இராதே என்று ஒரு தடை எழுப்பினா, ஏதோ ஒரு வகையால் நிலையான சாரும் பொருள் குறைவுடையது என்பது பெறப்படும். அந்த குறை சாரக்கூடாத ஒன்றை சார்ந்ததனால் விளைவது. சாரக்கூடாத ஒரு பொருளை சார்ந்ததனால வந்த மாற்றம். அதனை விளக்கவே அந்த சேர்க்கைக்கு காரணமான பொருட்களை விடவே சார வேண்டியதை சார வேண்டிய இன்றியமையாமல் ஏற்பட்டது என்பது பெறப்படும். சாரக்கூடாதது பாசமாகிய மலம். அதன் வலி ஒடுக்க வந்தது மாயையும் கண்மமும். இவை மூன்றும் உயிரை பற்றி சம்பசப்படுத்தி உயிர் குணத்தை மறைத்து தன் குணமே மேறச் செய்து நின்றன. அவற்றை போக்க சிவன் ஆசானி மூர்த்தியாக எழுந்தருளி உண்மை ஞானத்தை உதவினான். அதனால உயிர் சார வேண்டிய சிவத்தை சார்ந்து நிலை பெற்றது. அதுதான் நிட்டை. அதனால ஏனினா இறைவன் காட்டியும் கண்டு உபகரித்ததை அறிந்தபடி, காட்டியும் கண்டும் உபகரித்ததை அறிந்தபடி அவனுடைய உபகாரத்தை மறவாது பக்தியினான் ஏத்த அது காரணம். அவனுடைய சீபாதத்தை ஆன்மா அணைகள் காரியமாய பயன் என்றது. விளங்குதா? காரணம் காரியமா இல்லையா? அதனை இறைவன் காட்டியும் கண்டு வரும் உபகாரத்தை அயரா அன்பில் அரண் கடல் செல்லுமே. அப்ப பக்தி செய்தால் மட்டும் திருவடியை அடைய முடியுமோ என்பது. இச்சித்தவுடனே பொருள் கூடுவதில்லை. அதுபோல் பக்தி செய்தால் சீவன் முக்தி நிலைக்கு பக்தி சாதனமே என்பாரை மறுத்து இந்த மேற்கோள் மேல் ஏற்படும் தடை. அப்போ இதற்கு பதில் என்ன சொல்றாங்க? இச்சை மிகுதலாகிய பக்தி இல்லையேல், இச்சை மிகுதல் என்ற பக்தி இல்லையே, இன்பம் மிகுதல் என்ற போதம் இல்லை, இன்பம் மிகுதல் என்ற போகம் இல்லை. மறவாது ஏத்துதல், மறதாது ஏத்துதல், அயராது அருள் வழி நிறுத்தல். மறவாது ஏத்துதல்ங்கிறது என்னது? அயராது அந்த அருள் வழி நிறுத்தல்.
அவனுடைய உபகாரம் தானே அருள். அதனால அந்த உபகாரத்தை அயராது அந்த உபகரித்த அருளையே சிந்தித்துக் கொண்டு நிற்றார். உபகரித்த அருளையே சிந்தித்துக் கொண்டு நிற்றார் என்றா அவனுடைய இன்பத்தை அணையும், சீவாதத்தை அணையும் என்பது சொல்ல வந்த கருத்து. அப்போ அந்த மேற்கோளுக்கு ஏது சொல்றாரு? அவன் அவன் அந்நியமின்றி அவன் அந்நியமின்றி அவன்கிறது சிவம் உபகரிப்போன். அது யாரு? உபகரிப்போன். அந்நியமின்றி அத்துவிதமாய் உடன் நின்று, நமக்கு வேறான் இல்லாம அத்துவிதமாய் உடன் நின்று செய்வோர், பக்தி செய்வோர். செய்வோர்னானது பக்தி செய்வோர். செய்திக்கு அந்த பக்தியின் அளவிற்கு ஏற்ப அப்போ அவன் சிவம் அந்நியமின்றி அத்துவிதமாய் உடன் நின்று செய்வோர், பக்தி செய்வோர் செய்தி அந்த பக்தி அளவு, பக்தியின் அளவுக்கு ஏற்ப பயன், பயன் இன்பம் விளைத்து, விளைத்து அப்படிங்கிறது படிமுறையில் விளைவித்து என்று திறவினையா மாத்திக்கணும். விளைத்துங்கிறத விளைவித்து, படிமுறையில் விளைவித்து உடனாய் நிற்கலாம். அவன் கூட உடனா நிற்கிறான், நிற்கலாம். ஏனே இறைவன் காட்டியும் கண்டு உபகரித்து அறிந்தபடி அவனை மறவாது பக்தியை நான் ஏற்ற, அது காரணம். பக்தியினால் ஏற்றிய காரணத்தால் அவனது சீவாதத்தை ஆன்மா அணையும் என்றது. காரியமாய பயனை பெறும் என்பது இது ஏது மேற்கோள் ஏது சொல்லிட்டாரா இல்லையா? இப்படி செஞ்சா இதை பெறுவான். அப்போ இந்த ஏது மேல என்ன தடை வருது? பக்தியை நான் மதவாத ஏத்தினாலும் அவனை சீபாதத்தை அணையால் என்பது பரமுக்தியில் அன்று உடம்பு நீங்கிய பின்னன்றி முடியாது என்பார். இதை சொல்றவங்க சுத்த செய்வர் ஐக்கியவாதர். மேற்கோள் மேல தடை சொல்றவன் வேற, ஏது மேல தடை சொல்றவன் வேற. பக்தியினால் மறவாது ஏத்தினாலும் அவனுடைய சீபாதத்தை அணைதல் என்பது உடம்பு நீங்கினாதான் சரி, உடம்போடு இருக்கும்போது முடியாது சொல்றவங்க யாரு? சுத்த செய்வரும் ஐக்கியவாத செய்வரும். அவர்களை நோக்கி ஏது மேலதானே சுத்த செய்வரும், என்னமா ஏது மேலதானே சுத்த செய்வரும் ஐக்கியவாத செய்வரும். ஆமா. மேற்கோள் மேல யாரு? என்னமா மேற்கோள் மேல யாரு தடை இருக்குன்னா? மேற்கோள் மேலையா? இப்போ அந்த மேற்கோள் என்ன சொன்னோம்? இறைவன் கண்டு காட்டியும் கண்டு மறவாது ஏற்றினால் அவனுடைய சீபாதத்தை அணையும். பக்தி செய்தால மட்டும் திருவடி அடைய முடியுமா? ஈச்சித்த உடனேயே பொருள்கள் கூடுவதில்லையே. இச்சித்த பொருள் கூடுங்கிறது ஐதீகம். என்னமா இதை இவங்க சொல்றது எல்லாம், இதை சொல்றது எல்லாம் அகச்சமயத்தின், அக சமயத்தின். அவங்களெல்லாம் முக்கியில. ஆமா,
சிவசமவாதர் அவங்களா? என்னமா? ஆமா, சிவசம்பாதம் போது எல்லாம் ஆன்மா சிவத்துக்கு அடங்க வேண்டாம்ங்கிறது. ஆன்மா இருக்காது, இருந்தாலும் அடங்க வேண்டாம். சுத்த செய்த ஐக்கியவாதெல்லாம் ஆன்மாவே இருக்காதுங்கிறாங்க. அதனால அந்த இன்பம்ங்கிறது அதெல்லாம் கிடையாதுங்கிறாங்க. அதெல்லாம் செய்ய வேண்டியதில்லை. அப்போ இங்க இவங்க அந்த மேற்கோள்ல சொன்னவங்களையும் ஏதுல சொன்னவங்களையும் மறுக்கணும். அப்ப நாம உடம்பு இருக்கும் போதே பரமுக்தி அடையலாம்னு சொல்றோம். உடம்பு இருக்கும் போதே பரமுக்தி அடையலாம். ஏன்னா அந்த சுத்த சீவன் சீவன் முக்தி நிலை எல்லாத்தையும் மறுக்கிறவங்க. உடம்பு இருக்கிற வரைக்கும் முக்தி கிடையாது அப்படிங்கிறவங்க. நாம என்ன சொல்றோம்? உடம்பு நீங்கினதுக்கு அப்புறம் நீங்க ஒரு நிலையை பெற முடியாது. உடம்பு இருக்கும் போது பெற்றாதான் அது உடம்பு நீங்கினதுக்கு அப்புறம் நீடிக்க முடியுமே தவிர உடம்புல நீங்கினதுக்கு அப்புறம் தான் உன்னை பெற முடியும்னா அப்படி பெறவே முடியாது இல்லையா? உடம்பு நீங்கின இதான் கருவி. இந்த கருவியை விட்ட பிறகு எதை வச்சு பெற்றாய் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியாது. அதனால அவங்கள மறுக்கிறோம். அப்போ உடம்போடு பெற்றா மட்டும்தான், உடம்போடு இருக்கும் போதே பரமுக்தியை பெற்றாதான் அது நிலைக்கும். உடம்பு நீங்கின பின்னாலையும் நிலைக்கும். இல்ல உடம்பு நீங்கினதுக்கு அப்புறம் தான் பெற முடியும் சொன்னா அப்படியே பெறவே முடியாதுன்னு மறுக்கிறோம். விளங்குதா? அப்போ இவங்கெல்லாம் உடம்பு இருக்கும் போது பெறமாட்டோம்னு சொல்றவங்க. அவங்க எழுப்பின 4 தடை எழுப்பிட்டாங்க. என்னமா? அவங்க 4 தடை எழுப்பினாங்கல்ல. ஆமா, ஒரே விடதானா அந்த நிட்டையாவது? ஆமா, ஒரே விடதான். நிலைத்த பொருள் இடத்துல நிலைபெற நிக்கிறது. ஆமா ஆமா. எப்படினாலும் இவங்க சொல்ற மாதிரி அப்படி நிக்கவே முடியாது. அதனால உடம்பு இருக்கும் போதே பற்ற ஆகணும். உடம்பு இருக்கும் போதே பற்ற ஆகணும். அதனால இறைவன் உபகாரம் இதுவரை ஏன் தெரியவில்லை? அப்ப இறைவன் நாம செய்யற உபகாரத்தை இதுவரைக்கும் அறியல. இறைவன் செய்யற உபகாரத்தை நாம இதுவரைக்கும் அவன் அறிகிற. ஏன்னா அவன் அறிவிச்சாலும் நாம அறிகிற தன்மையில இல்லை. ஏன் அப்படின்னா நமக்கு அவன் அறிவிக்கிறான். இறைவன் காணும் உபகாரம் காட்டு உபகாரம் செய்யறான். அவன் காணும் உபகாரம் காட்டு உபகாரத்தை செய்தாலும் நாம் அதை அவன் அறிவிச்சதை நாம் அறியணும்னா என்ன செய்யணும்? நான் இப்படி காட்டுறேன், அறிவு விளக்குறேன், இப்படி அனுபவத்தை விளக்குறோம்னு சொல்றான். யார் சொல்றா? சிவபெருமான் சொல்றான். அதான் உபகாரம். முதல் அதிகாரத்தை அப்ப சொன்னா அறியறது யார் அறியணும்? அறியணும். அப்ப அந்த அறியறதுக்கு அறிவை விளக்கணுமே. இது ஒரு அறிவித்தல் தானே, இது ஒரு விடயம் தானே. அதை அறியறதுக்கு என்ன வேணும்? அங்க அறிவு வேணுமே. விளங்குதாமா? அதனாலதான் தம்முதல் குருவுமாய்ங்கிறார். என்ன குருவுமாய்? என்னமா? முதலே குருவுமாய். ஏன்? அவரே உணர்த்தினாதான் உணர முடியும்.
அறிவுக்குள்ள இருக்கிறது அவர்கிட்ட உருவமாயின்னு முன்னால நின்னு உணர்த்துனா உள்ள ரிசீவர் யாரு? இவர் உணர்த்த ரிசீவ் பண்றதுக்கு யார் பண்ணுவா? இவர் தான் போய் நிக்கணும் அங்க. அப்ப அங்க உள்ளே நிக்கணும். ஆமா, பிராட்காஸ்டும் பண்ணணும், ரிசீவும் பண்ணணும், ரெண்டும் பண்ணணும். அறிவிக்கவும் செய்யணும், உள்ள போய் அறியவும் செய்யணும். ஓ, அப்ப அவன் அறிவு விளங்க, அறிவெல்லாம் விளங்கியிருப்பான். அதை விளங்கும் அறிவு தான். அப்போ அவன் சொன்னதை விளங்குறதுக்கு வேணும் செய்யணும், உடனே நின்று அந்த அறிவை காரியப்படுத்தி அறிய வைக்கணும். விளங்குதா? அவன் காட்டு உபகாரம் காணு உபகாரம் செய்யறாமா, அந்த உபகாரமே ஒரு விடயம் தானே. அப்போ அந்த உபகாரத்தை அறிதல் அனுபவித்தல் ரெண்டு செய்யணும். அதுக்கு அறிவே ஈசை செயலெல்லாம் விளங்கணும். அப்போ அது புணர்ந்தால் புணர்ந்தோறும் பெரும்போகம். அவன் வெவ்வேறு உபகாரமா உணர்த்துறான். வெவ்வேறு உபகாரமா உணர்த்த போது அந்தந்த உபகாரத்துக்கேற்ப அதை அறியறதுக்கு அறிவையும் புதுசு புதுசா விளக்கணும், இச்சையை விளக்கணும், செயலை விளக்கணும். அடாடா, இது பெரும் பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஆமா, அப்படி செய்யணும் அப்படிங்கிறது. அதனால இந்த உபகாரம் இதுவரை ஏன் தெரியலன்னா ஞானக்கண் இன்மையால். முத்தர் நேசத்தார் உடம்புடன் நிற்கும். அவங்க உடம்போடு நின்னாலும் முத்தர்கள் பெத்தர்கள் போல உடம்போடு நின்னாலும் பெத்தரு நிக்கான், முத்தரு நிக்கான். அப்போ இறைவன் நமக்கு சொல்கிற உபகாரம் பெத்தருக்கு தெரியல, முத்தருக்கு மாத்திரம் தெரியுது. ஏன்? அப்போ அவன் சொன்னான்னா அவனும் பார்க்கணுமே, எல்லோரும் காணவே தான் வேண்டும். ஈசன் தன்னை விடயமா காட்டுறான்னா எல்லா பேரும் பார்க்கணுமே, பார்க்க முடியாது. ஈசன் அருள்கண் இல்லாருக்கு ஒளியாயே இருளாம் அவன் சொல்றாளா இல்லையா? ஆமா. அதனால இங்க அவர்களெல்லாம் உடம்போட இருந்தாலும் அவர் பாசத்தார் அல்ல, நேசத்தார். அவர்தான் பாசத்தார் அல்ல, நேசத்தார். இப்போ அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே உலகு அப்படின்னா என்ன? அப்படின்னா என்னம்மா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே உலகுன்னு என்ன? எழுத்தெல்லாம் அகர ஒலியை முதலாக கொண்டவை. அகர ஒலியை முதலாக கொண்டவை. அதுபோல் உலகில் உள்ள உயிர்கள் எல்லாம் ஆதியாகிய கடவுளை முதலாக கொண்டவை. அதனால இங்க எண்மையுள் எண்மை, ஒருவனுக்கு வறுமையில் வறுமை, விருந்து வராது, விருந்தினரை ஏற்றுக்கொள்ளாது நீங்கிறார். வன்மையுள் வன்மை, அதுபோல வன்மையுள் வைத்து வன்மையாவது. அப்போ அந்த மடவார் பொறை, வன்மைங்கிறது மடவார் பொறை, அறிவின்மையான் மிகை செய்தாரை பொறுத்தல்.
அதுதான் பெரிய வலிமை. தப்பு செய்தாலும் பொறுத்து கொள்வது. அப்போ இது எடுத்துக்காட்டு ஓமை. இது என்ன சொல்லுது? அறனல்லாத வெறுந்தோரால் பொருளுடைமை ஆகாதவாறு போல. அறனல்லாத விருந்தோரால் பொருளுடைமை ஆகாது. அதுபோல மடவார் குறைவின் மேன்மை ஆகாது. மடவார் குற்றங்களை பொறுத்துக் கொள்ளுதலும் மேன்மை உடையது ஆகாது. அப்போ பொருளுடைமைக்கு பயன் விருந்து ஓம்புதல், வந்த விருந்தினரை ஒருவுதல் அறத்தான் அல்லவாம். ஆதலால் அரண் அல்லாதன விருந்து ஒரு ஆளை புரிபவனுடைய செல்வமுடைமை பொருளுடைமை எனப்படாது. அது வறுமைன்னு சொல்லப்படும். செல்வம் இருந்தாலும் அது வறுமை. அதுபோல மடவார் பொறவை மேன்மை எனப்படாது. அது வறுமை எனப்படும். அப்போ அறியாதார் மாட்டு குற்றம் நிகழ்ந்துள்ளி அந்த குற்றத்தை பொறுத்தல் மேன்மையாவது அன்றி வன்மையாகாது என்பது. அது வலிமையாகாது. அப்போ ஒருவனுக்கு எண்மையுள் எண்மை, வறுமையுள் வறுமைங்கிறது. வறுமையிலே பெரிய வறுமை எது? வந்த விருந்தினரை ஏற்றுக்கொள்ளாதது. அதுபோல வலிமையிலே பெரிய வலிமை எது? ஒரு தப்பு செய்தாலும் பொறுத்துக் கொள்வதுதான் வலிமை. அப்போ இங்க ஒருவனுக்கு வல்லமையிலேயே வல்லமை. மூடர் செய்த குற்றத்தை பொறுத்த அதனால அந்த உடமையுள் இன்பம் என்னும் அந்த குரலின்படி விருந்தினரை உபசாமி பொருளுடைமை ஆகாது. அதுபோல அறிவிலாரை பொறுத்தல் இழைத்தல் ஆகாது. அது இழைச்சதா சொல்லப்படாது. இது எடுத்துக்காட்டுவோமை. அதனால இங்க இந்த குரல் மூலம் நிலத்தியல்பால் நீர் தெரிந்தற்கு மாந்தருக்கு இனத்தியல்பாகும் அறிவுணராளியா இல்லையா? அப்படித்தானே சொல்றாரு. ஆமா. அதனால இந்த எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுங்கிறது எடுத்துக்காட்டுவோமை. இது போல அதுன்னு சொல்றது. அதனால இங்க எடுத்துக்காட்டு ஓமை முதல்ல சொல்றாரு. இங்க அதனால என்ன சொல்றாரு? எடுத்துக்காட்டு ஓமையை சொல்லி இங்க உடம்போடு இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒண்ணு இல்லை. பாசத்தாரும் நேசத்தாரும் ஒன்று அல்ல. உடம்போடு இருந்தா உடம்புல பற்று வைத்து இருக்கிறவன் பாசத்தான். உடம்போடு இருந்தாலும் உடம்புல பற்று இல்லாம பெருமான் மீது உடையான் மீது பற்று இருந்தா நேசத்தான். விளங்குதா? அப்ப அவனுக்கு அவன் செய்யறது வேற, இவனுக்கு செய்யற பலன் வேற அப்படின்னு காட்டுறாரு. எடுத்து காட்டுவோம் சொல்லி இத காட்டுறாரு. ரெண்டு பேரும் ஒண்ணும் இல்லை அப்படின்னு. அப்போ எங்க அருக்கன் நேர் நிற்பினும் இப்போ பொதுத்தன்மை மழை என்னமா? ஆமா, அதுதான். அங்க ரெண்டு பேருக்கும் பொதுத்தன்மை மழை இல்லையா?
அப்போ இங்க நேசத்தார் பாசத்தார் 2 பேர் இருக்காங்க. நேசத்தார் இருக்காங்க, பாசத்தார் இருக்காங்க. அப்படி நின்னாலும் 2 பேரும் ஒண்ணும் இல்லை. அதனால இவன் அவர்களுக்கு செய்த உபகாரம் அவனுடைய சீபாதத்தை அணைகிறார். அணையும் என்பது காரியம் முடிந்த பயன். என்றது என்பது ஏதுவும் பயனுமாய் உணர்த்தியது. காரண காரியத்தில் உணர்கிறார். மறவாதுங்கிறது அந்த காரியம் வழிபாட்டின் திறம். மறவாமைங்கிறது அவனுடைய திறம். ஏற்கிறது காரணம், அருள் வழி நிற்கும் வழிபாடு. அவனுடைய சீபாதத்தை அணையுங்கிறது காரியம் முடிந்த பயன். எனவே அங்க ஏதுவும் பயன். இப்படி நின்ற காலத்தினால் இந்த பயன். அதனால 1927 வருஷத்துல காஞ்சி மடத்துக்கு ஒரு நாய் வந்தது. ஒரு நாய். அங்க காஞ்சி பெரியவர் பார்வையில அது பட்டது. அது அங்கேயே இருக்கட்டும் சொல்லிட்டார். இந்த நாய் ஐயோ பாவதுக்கே இருக்கட்டும் சொல்லிட்டார். அந்த நாய் மடத்தில் கொடுக்கும் உணவை மட்டுமே சாப்பிடும். மடத்தில் வருபவர்கள் என்ன கொடுத்தாலும் சாப்பிடாது. தெருப்பக்கம் போனாலும் அங்க கிடைப்பதையும் உண்ணாது. தினமும் அதை குளிப்பாட்டி நெற்றியிலே திலகமிடுவார்கள். பெரியவரை காண வரும் பக்தர்களுக்கு அது எந்த விதமான இடைஞ்சலும் செய்யாது. மடத்துல கால்நடைகளும் பொருட்களையும் பாதுகாக்கும் மடத்து ஊழியர்கள். அவங்க தூங்கிட்டா இது தூங்காம விழிச்சிட்டு இருக்கு. நாயினுடைய இந்த குணத்தை அறிந்த பெரியவர் ஒவ்வொரு நாளும் மாலையிலும் புன்னகையோடு நாய்க்கு உணவு கொடுத்தாக்கி விடதா என்று கேட்பார். சாப்பிட்டு கொடுத்தாச்சா? அவங்க சில நேரம் மறந்துட்டா அது பட்னியா கிடக்கும். அதனால பெரியவர் அது உண்ணான் நோன்பு இருக்கும் நாள்கள் அவர் சாப்பிடாம இருப்பார். அப்போ இதுவும் சாப்பிடாது. அவரு மற்ற ஊர்களுக்கு முகாமிட பல்லக்கில செல்லும் போது அந்த பல்லக்கு அடியில நாயும் செல்லும். யாத்திரை கிளம்பினால் அவரோடு செல்லும். யானையின் கால்களுக்கு இடையில அது நடந்து செல்லும். அப்படி செல்ற போது ஒரு நாள்ல அவங்க ஒரு ஊர்ல முகாமிட்டு இருக்கும் போது அங்க ஒரு சின்ன பையன் அது மேல கல்லை எடுத்து வீசியதுல அதுக்கு காயம் ஏற்பட்டது. நாய் வழி தாங்காமல் குறைத்துக் கொண்டே இருந்தது. பெரியவருக்கு தெரிந்தாடா என்ன ஆகுமோன்னு எல்லாரும் பயந்தாங்க. நாய் ஏதாவது ஊரில் விட்டு விட்டு வந்து விடுற என்று அவங்க கூட இருந்தவங்க சொன்னாங்க. ஊழியர்களும் அதை பிடித்துக் கொண்டு ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி இருந்த ஒரு கிராமத்துல கொண்டு அதை கட்டி போட்டு வந்துட்டாங்க. ஆனா அந்த நாய் கட்டை அறுத்துட்டு ஊழியர்கள் மடத்துக்கு திரும்புவதற்கு முன்னாடியே முகாமுக்கு வந்துச்சு. அன்று முதல் அது உயிர் வாழ்ந்த வரை அது அந்த பெரியவரை தரிசிக்காமல் சாப்பிடாது. அந்த அவரை தரிசிக்கிறவரை பக்தர்களுக்கெல்லாம் இந்த அதிசய நாயை பார்த்து கொண்டே செல்வார்கள். எனவே பக்தி என்பதே நன்றி மறவாமைதான் இல்லையா? அந்த நாய் ஒரு சிறிய இதை கூட உபகாரத்தை மறக்காம அப்படி இருக்கு. அப்போ நமக்கு பெருமான் செய்கிற உபகாரம் எப்பேற்பட்டது இல்லையா? பெரிய உபகாரம் இல்லாம. அதனால இப்போ நாம திருநீலகண்ட நாயனாரை பார்த்தோம் இல்லையா? அதுல என்ன சொன்னாரு? கூடாத நட்பினுடைய விளைவால
மனைவியை இளவயதில் முதல் தீண்டக்கூடாது. முதுமை காலத்தில மனைவியாருடன் தோல் பிடித்து குளத்தில் மிகுந்து சிவபெருமான் அருளாலே இளமை பெற்றார் இல்லையா? அப்ப கூட வேண்டியவங்களோடு கூடுனா நன்மை, கூட பொருளாத பொருளோடு கூடுனா தீமை. இயற்பகையார் சிவனாக வந்த அந்த பெருமானிடத்தில் அடியாரிடத்தில் தன்னுடைய மனைவியை முழு நம்பிக்கையோடு அனுப்பியவர் இளையான்குடி மாற நாயன். இப்படி எத்தனையோ நாயன்மார்கள் அவர்கள் அந்த அடியவர்களையும் மற்றவர்களையும் யாரா நினைக்கிறது இல்லை, வேறாக நினைப்பதில்லை. சிவபெருமானே நினைச்சு பக்தி செய்தா அந்த பலன் கிடைக்குதா இல்லையா? ஆமா, அது சிவபெருமான்ங்கிறதுல மாறாத பக்தி செய்யணும். அதனால இந்த அறிவு வித்தை செயல்கள் மூன்று ஒருங்கே உடனாய் நிகழும் இயல்பின்கள் எவ்வாறு உரைப்பினும் அது பொருந்தும். 5 பேரறிவும் கண்களே கொள்ள என்றதும் அதுதான். முதற்கண் நிகழும் முறைமை என்று எடுத்துக்கோடின் அதற்கேற்ப சூத்திரத்தில் உரைத்தவாறு இங்கேயும் அறிவால் மறவாது பக்தியினால் மாற்றுகிறோம். ஏன்னா எது முந்தி எது பிந்தின்னு தான் சொல்ல முடியாது. ஆனாலும் இங்க சொன்னதை பத்தி பக்தியினால் இச்சை மறவாதுங்கிறது காரணம் இல்லையா? வேண்டும் அறிவால் மறவாதது காரணம். பக்தி இச்சை கர்த்தாவின் மரம் போல கசிந்து கசிந்தே உருகி ஏற்ற செயல் அருள்படி நிற்க இல்லையா? அப்போ இந்த அன்பு பக்தி காதல் என்பன இச்சை மீறுதல் பொருள். ஆகிய பரமுக்தியிலும் அது வேண்டும் என உணராதார். பக்தியாவது சீவன் முக்தி நிலைக்க செய்யப்படும் ஒரு சாதனை என்று மயங்கிக் கொண்டு அந்த மயக்கத்தால் கருத்து வேறுபட தமக்கு வேண்டியவாறே உரைப்பார்கள். பரமுக்தி நிலையில இச்சை நிகழாதபடி சிவபோகம் அனுபவதலாதல் என்பது செல்லாது இல்லையா? அப்ப பரமுக்தி நிலையில இச்சை நிகழாதபடி சிவபோகம் அனுபவமாதல் செல்லாதுங்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? சொல்லியிருக்காரா இல்லையா? அப்படி சொன்னதுனால என்ன தெரியுது? பரமுக்தி நிலக்கண் இச்சை நிகழாதபடி சிவபோகம் அனுபவம் செல்லாமையானுங்கிறார் இல்லையா? இச்சை நிகழலைன்னா போகம் இல்லைன்னு சொல்றாரா இல்லையா? ஆமா, இப்படி சொல்றதுனால இங்க சொல்லக்கூடியது பரமுக்தி என்பது விளங்குதா? அதனால என்ன சொல்லக்கூடாது? இத சீமன் முச்சின்னு சொல்லக்கூடாது. அதுதான் கீழெல்லாம் அதை எழுதல. சீவன் முக்தி நிலைக்கே கூறுவது ஒன்றாயில் அது ஒண்ணுன்னு சொன்னா செம்மல நோந்தால் என்னும் சூத்திரமும் ரெண்டும் ஒரே மாதிரி அமையும்னு சொல்றாரு. அப்போ இது பரமுக்தின்னு அவர் அங்க எழுதல. நீங்க பரமுக்தின்னு சொன்னா இதுவும் இது சீவன் முக்தி அது சீவன் முக்தின்னு ரெண்டும் ஒன்னாயிரும் அப்படின்னு அத பொருந்தாமையத்தான் சொல்றாரு. இது பரமுக்தின்னு சொல்லணுங்கிறத சொல்லல. இதை நீங்க சீவன் முக்தின்னு உடம்போடு இருக்கிறது சீவன் முக்தின்னு வச்சா எதுவும் 12ஆம் சூத்திரமும் ஒரே பொருளை பேசுவது அப்படின்னு ஒரு குற்றமாயிரும் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்றாரு. விளங்குதா? ஆமா. அப்போ செம்மரம் நோந்தாள் என்னும் சூத்திரத்தோடு ஒழுங்கு வைத்து ஓதவே அமையும். அந்த அணைந்தோர் தன்மையில வச்சு சொல்லணும். ஆகலின் சூத்திரம் வேறு செய்ய வேண்டாமையும். அப்போ அதுக்கு இன்னொரு சூத்திரம் தனியா சொல்ல வேண்டாம். அப்போ அது வேற இது வேறன்னு வச்சிருக்கிறார். அதனால
இதுக்கு சீவன் முக்தின்னு சொன்னா அது ஆசிரியர் கருத்து அறியாமையால் சொல்வது, அதனால இது பொருந்தாது என்பது இந்த காரணத்தின் வழி அறிக என்பது. அதனால யாரும் இதை என்ன சொல்லக்கூடாது, ஜீவன் முக்தின்னு சொல்லக்கூடாது. விளங்குதா? ஜீவன் முக்தின்னு எழுதியிருக்கதா இல்லையா புத்தகங்கள்ல? பெருசா எழுதியிருக்குது. இவர் சொல்றாரு சொல்லக்கூடாது, இவ்வளவு சொன்னாலும் அப்படின்னு நாங்க எழுதுவோம் அப்படின்னு எழுதக்கூடாது. விளங்குதா? அது முக்கியமான ஒரு குறிப்பு. முனிவர் உரையாசிரியர் அதை சொல்லி எடுத்து காட்டுறார். ஆற்றேல் ஆனால் ஒரு பொருளை அறிந்த மாத்திரையே, அறிந்த உடனேயே ஒரு பொருளை அறிந்தாதான் அதன் இச்சை நிகழும் இல்லையா? இப்போ ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்கங்க. இப்ப கம்ப்யூட்டர்னு இருக்கு, லேப்டாப் இருக்கு. இதுல இதெல்லாம் நம்ம இதெல்லாம் வச்சு என்னெல்லாம் செய்யலாம்னு தெரிஞ்சாத்தானே அது வாங்கணும்னு ஒரு இச்சையே வரும். அதுக்காக என்னதோ தெரியாதுன்னா அது மேல இச்சையே வராதா இல்லையா? ஆமா, அது அந்த சிவப்பிரகாசம் அவை அடக்கத்துல சொன்னாரா இல்லையா? சிவப்பிரகாசம் அவை அடக்கத்துல ஒரு பொருளுக்கு குணம் குற்றம் தெரியாதவன். ஆமா ஆமா, அடுத்தவன் சொன்னா அதை சொல்லி கிடப்பான். அதனால ஒரு பொருளை வாங்கணும் இல்ல, ஒரு கருத்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா என்ன செய்யணும்? அதுல என்ன குற்றம் இருக்கு என்ன குணம் இருக்குன்னு தெரிஞ்சா ஓ நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லலாம். ஒண்ணும் தெரியலனா இப்ப நாம ஆமா இப்ப நாம இந்த பெரிய புராணத்தை சொல்லும் போதெல்லாம் பல இடத்துல சொல்றோம். எப்படி சொல்லியிருக்கிறாரு சேக்கலார் இப்படி எல்லாம் சொல்றாரு, எனக்கு சொல்றாரு என்னையா சொல்றாரு அப்படின்னு புரியாம இருந்தா அது ரசிக்காதா இல்லையா? அப்போ அது இச்சை வராது. அது புரியலைன்னா இச்சை வராது. அதனால இச்சை நிகழ்ந்த மாத்திரத்தை ஒரு பொருளை இச்சை வந்தாதான் அதை பெறணுங்கிற முயற்சி வரும் இல்லையாமா? ஆமா, முதல்ல அந்த அம்மா உங்ககிட்ட வந்து ஏக்கா அந்த மாதிரி ஒரு சேலை அந்த கடையில இருக்குது, அந்த சேலை எப்படி இருக்கு தெரியுமா, அத வாங்கி கொண்டு அது அப்படி இருக்கு, துவைக்கவே வேண்டாம்க்கா, அப்படி உதர்னா போதும், வெட்டிட்டு உதர்னா போதும், தூசி போயிடும், அது துவைச்ச மாதிரி ஆயிடும், வச்சுக்கலாம், மடிச்சு வச்சிடலாம். இவ்வளவு வேலை குறையா இருக்குது அப்படி இப்படிதான் உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னு வைங்க, உடனே என்ன செய்வீங்க? ஓ அப்படி ஒண்ணு இருக்குதோ, ஆமா நீங்க இதற்கா நீங்க இதெல்லாம் தெரியாம இருக்கல அப்படின்னு சொன்னாங்க. இந்த காலத்துல அதுல கொஞ்சம் ரூபா கூட போட்டாலும் ஆமா போடுறது அது போடுறது இது போடுறது எவ்வளவு வேலை இருக்குது, அதெல்லாம் மிச்சம் தானே. ஆமா, உதறி உதறி கட்டிடலாம். என்னப்பா இருக்குது, அப்படி இருக்குமா? கற்பனை கூடயா? கற்பனை பாக்கலையோ? அது என்ன ஐயோ பாவம் தான், நீ அதை பாக்கல. அப்படி எங்க வெளியிலே போட்டோம் அப்படி ஏன்னா அந்த ரஃப்னஸ் தான் வந்து அழுக்கு அடையிறது காரணம். அந்த ரஃப்னஸ் இல்லாம ரொம்ப சுமுத்தா இருந்தா அதுல ஒட்டாது, உதறனா போயிடும். அப்படி அப்படி இருக்கு. ஆமா, அப்போ
அதை கேட்டாச்சு, அதை போய் பார்க்க வேற செஞ்சாச்சு. கடையில தொங்கும் போது எப்ப கலர் வேற பிரைட்டா நல்லா இருக்க அப்படின்னு இதெல்லாம் தெரிஞ்சா தானே அதை வாங்குறதுக்கு பிளான் போடுவீங்க. ரூபாய் எப்படி கூட இருந்தாலும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கலாம், இல்ல வீட்டுக்காரத்தை எப்படி சொல்லி ரூபாயை இழக்க வைக்கலாம் அப்படிலாம் பார்க்கலா இல்லையா? ஆமா, செயல்ல இறங்குவீங்க இல்லையாமா? இந்த முயற்சி செயல். அப்போ ஒன்னு அறியணும், அறிஞ்சதுனால அது வாங்கணும்னு இச்சை வரணும் இல்லையா? அதை அறியறீங்க. அப்ப அறியும் போதே இதெல்லாம் நம்ம சக்திக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லி அப்பவே விட்டுட்டாங்க வைங்க. அப்புறம் அந்த அடையணுங்கிற முயற்சியே வராது. விலகுதாமா? அப்போ அறியணும், அறிஞ்ச உடனே இச்சை வரணும், இச்சை வந்தாதான் அது பெயருக்கான முயற்சியே. இதெல்லாம் யதார்த்தம். அது உலகியல் பொருளா இருக்கட்டும், இறையியல் பொருளா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி, இந்த மூணு நிகழ்ந்தா மட்டும்தான் அனுபவங்கிறது வரும். அறிதல், இச்சித்தல், அதை அடைதல் அப்படின்னு இந்த மூணும் இந்த வரிசையில தான் வரணும். அதனால இங்கு பக்தி செய்த உடனேயே பக்தி மாத்திரையா ஒன்றானே, பக்தி ஒன்றான் ஸ்ரீபாதத்தை அணைய பெறுமாறு யாஞ்சனம் என்ற அந்த தடைய நீக்கி, அந்த தடைய நீக்கி மேற்கோளை சாதித்திருக்கு. கண்டு காட்டலில், கண்டு காட்டலில் ஏது பொருள் பட உணர்ச்சி உபகாரம். காட்டலின் அப்படிங்கிறது ஏது? அப்போ கண்டும் காட்டியும் ரெண்டு உபகாரம். அந்த உணர்ச்சி உபகாரம் என மேலை, மேலைனா இதுக்கு முன்னால முதல் அதிகரணத்தில் கூறி, முதல் அதிகரணத்துல கூறி, கூறு செய்து உரைத்து, கூறு செய்து இது காணு உபகாரம், இது காட்டு உபகாரம்னு ரெண்டா கூறு செய்து உரைச்சிருக்காரா இல்லையா? கூறு கூறி பின் அதன் பலனை கூற போன்றது. அப்போ அதுக்கப்புறம் பலன் சொல்லணும். அதன் பலன் கூறி போன்றதன் தாற்பயம் விளக்குவான் எழுந்த ஏது. அதனுடைய தாற்பயத்தை விளக்குவதற்காக வந்ததுதான் ஏது. அவன் அன்றியமின்றி, அவன் சிவம் அந்நியமின்றி அத்துவிதமாய் நின்று கொண்டு செய்வோம். சாதனமாகிய பக்தியை செய்வோம், சாதனமாகிய பக்தியை செய்வோம். செய்தி அந்த பக்தியின் தரத்துக்கு தக்க, அந்த பக்தியினுடைய தரத்துக்கு தக்க பயன் இன்பம் விளைத்து, விளைவித்து படிமுறையில் அறிவில் விளங்க செய்து, படிப்படியா அறிவில விளங்க செய்து, அதான் விளைத்து. விளைதல்னா படிப்படியா தானே வரும். அந்த இன்பம் எப்படி வரும் நமக்கு? படிப்படியா. நிற்கலாம், நிற்கலாம் உடன் நிற்கும் காரணத்தான். நம்ம கூட இதெல்லாம் செய்து கொண்டு உடனாய் நிற்கின்ற காரணத்தான் அவனை பக்தியினான், பக்தியினான இச்சையாளன் அவனது உபகாரத்தை அறிவால் மறவாதி ஏற்றி வழிபட்டதான் அவனது சீபாதத்தை அணையும் செயல், அணைதலாகிய செயல் நடைபெறும் என மேற்கொண்டது என்று மேற்கோளாய் சொன்னது. என சூத்திரத்தின் இரண்டாம் கூட்டின் விளக்கம் வரும் என வரும் என்று இந்த சூத்திரத்தின் இரண்டாம் கூட்டின் விளக்கம், இரண்டாம் கூறின இரண்டாவது அதிகரணத்தின் விளக்கம் வரும். இது பற்றியே இந்த சூத்திரத்தின் முதல் அதிகரணத்துல இரண்டாவது
உதாரண வெண்பா உள்குபார் உள்கிட்டு எல்லாம், உள்குபார் உள்கிட்டு எல்லாம், ஒண்ணு பாக்கி விடாம மிக நினைச்சதை எல்லாம் உள்ளத்தான், அந்த உள்ளத்துக்கு உரியவன். உற்று காணானோ, பார்க்க மாட்டானோ, காண்பான் என்றது என வரும். அதிகரணத்துக்கு தோற்றுவாய் அமைத்து, இரண்டாவது அதிகரணத்துக்கு தோற்றுவாய் அமைத்து சிறப்பித்தான். விளங்குதா? இது இந்த அதிகரணத்துக்கு தோற்றுவாய். இது அதுல இருக்காது நான் சொன்னது. பாத்தியா எங்க இருக்குன்னு பாக்கலாம். என வரும்னு சொல்லிருக்கலாமா? என வரும்னு சொன்னதுக்கான விளக்கம் என வரும்னு சொல்லிட்டாங்களே, அதுக்குள்ள விளக்கம். இதை பற்றி தான் சூத்திர முதல் அதிகரணத்துல இரண்டாவது முன்பால உள்குவால் உள்ளிட்டு எல்லாம் உள்ளத்தான் உற்று காணணும், காண்பான். ஏன்னா பயன் விளைச்சு நிக்கிறன்னு சொல்லி வருதா இல்லையா? அதான் இங்க சொன்னதை அங்கேயே சொல்லியிருக்காருன்னு சொல்றது. விளங்குதா? அடாடா, இவன் எங்கேயோ ஒன்ன சொன்னா என வரும் என்று அதிகாரத்துக்கு தோற்றுவாய் அமைத்து சிறப்பித்தார். விளங்குதா? முதல் அதிகரணத்துல சொன்ன உதாரண வெண்பாவை சொன்னதை இங்க எடுத்து சொல்றாரு. அவன் விளைவிக்கிறதுக்காக கூட நிக்கணும்னு அங்கேயே சொல்லியிருக்காரா இல்லையா? ஏன்னா அங்க சொன்னது அடுத்த அதிகரணத்துல வருதா இல்லையா? அப்போ அந்த உதாரண வெண்பா இரண்டாவது அதிகரணத்துக்கு தோற்றுவாய் போல நிக்குது. விளங்குதா? அப்போ இந்த இரண்டாவது அதிகரணத்துல வர்ற கருத்தை அங்கேயே ஒரு குறிப்பா உணர்த்திட்டாரு. அம்முதல்வன், அம்முதல்வன், அம்முதல்வன்னா எம்முதல்வன், பலன் கொடுக்கும் முதல்வன், செய்திக்கு தக்க பலன் கொடுக்கும் முதல்வன். உலகத்தான் ஆன்மாக்கள் உலகத்தான் போலன்றி ஆன்மாக்கள் போல. ஆன்மாக்கள் பெற்றத்தின் அவன் உபகாரங்கள் ஒன்றையும் உலகத்தார் போலன்றி, அதான் பாசத்தான். இந்த உலகத்தானுக்கு பின்னால பாசத்தார்னு சொல்வார். இந்த ஆன்மாக்கள் பெற்ற நிலையில அவன் உபகாரங்கள் ஒன்றையும் அறுக்க நேர்நிற்பினும் அறியாத குருடர் போல, சூரியன் நேரம் நின்னாலும் கண்ணு தெரியாத குருடர் போல உலகோடு அத்துவிதமாய் நின்றனர். சூரியனோட அத்துவிதம் இல்லாம எதோட உலகத்தோட அத்துவிதமாய் நின்றனர். கேவலத்துல ஆணவத்தோடு அத்துவிதமாய் நின்றனர். விளங்குதா? ஆமா. ஆனால் சிவமோ, அப்போ நாம கேவலத்துல அத்துவிதமா ஆணவத்தோடு இருக்கும், சகலத்துல மாயையோடு அத்துவிதமா இருக்கும், மாறிட்டு கிடக்கும். ஆனா சிவமோ எப்போதும் நம்மோட அத்துவிதமாய் நிற்பவன். அவன் நம்ம அறிவுரை எப்போதும் அத்துவிதமா நிற்கான். நாம தான் மாறிட்டே இருக்கோம். நாம தான் நம்ம இச்சை மாறிட்டே இருக்கு. முதல்ல அது கூட இருக்கும், பிறகு மாறி. ஆமா. அதனால பெத்தம் முக்தி இரண்டிலும், ரெண்டு நிலையிலும் அத்துவிதமாய் நம்மோட அத்துவிதமாய் தலைவன் ஆனமையால், ஆன்ம நாயகன் ஆனமையால உடன் நின்று கொண்டு யார் யார் யாது செய்கின்றார் என்று, யார் யார் என்ன செய்கிறான்னு செய்பவர் செய்தி பயன் விளைத்து செய்ய போல, செய்திக்கு தகுந்தால பயனை கொடுக்கிற
வயல் போல அறிந்து, நாம செய்கிற செயலை முயற்சியை அறிந்து அவரவருக்கு அந்தந்த ஆன்மாக்களுக்கு அந்தந்த செய்திக்கு தக்க பயனை அவ்வப்போதே விளைவிப்பன் ஆகலாம். என்ன செஞ்சோமோ அதுக்கு தந்தாக்க பலனை அப்பவே கொடுப்பான் ஆகலாம். ஏனே பக்தியான், அப்ப இச்சையான், பக்தினா இச்சையான், மறவாது, அறிவால் மறவாது, ஏத்தவே. அப்போ அறிவு செயல் இச்சை செயல், அறிவு இச்சை செயல் மூன்றும் ஒரு பொருட்கள் நிகழவே, மூணு ஒரே பொருளத்துல நிகழ்ந்ததுனால அவனது சீபாதத்தை அணுகும் என காரண காரியமாய் ஏதுவும் பயனுமாய் மேற்கொண்டது என்றவாறு மேற்கொள்ளே சொல்லியிருக்கிறார். இது செஞ்சா இது, இது செஞ்சா இது. செய்தி பலன், செய்தி பலன், செய்தி காரணம், பலன் காரியம் என்று விளங்குதாரா? மேற்கொண்டது என்றவாறு. ஏனே இவ்வான்மாக்களுக்கு இறைவனை முதல்வன் ஆணையின் வரும் என்றது இல்லையா? இவ்வான்மாக்களுக்கு இறைவனை முதல்வன் ஆணையின் வரும் என்றது. இது எங்க சொன்னது? 2ஆம் நூற்பாவில். ஒரு நகரியை காப்பான் பாடி காவலிட்டாங்கு அவை அவனது ஆக்கினை ஆகலாம் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? ஒரு நகரியை காக்கிறவனுக்கு அந்த பாடிகாவல் என்பது மூல வழியாக இறைவன் தன்னுடைய ஆணையை செலுத்துவது போல அப்படின்னு காரணம் காட்டினாரோ இல்லையா? அப்போ உள்ளதை தோற்ற உயிர்நடையும் அவ்வுடலில் உள்ளதாம் முச்சைவனை உள்ளடைவு வல்லளவன் செய்பவர் செய்தி பயன் விளைத்து செய்யவே போல செய்வான் செயல் சென்று அணையாதுன்னு சொன்னாரா இல்லையா? ஆமா. அப்போ அந்த வினையை செய்வதென்று வினைகள் தான் சென்று அவ்வினையை பேராமல் ஊட்டி பிராணில் நுழறாது ஆர்தான் அறிந்தனைப்பார் ஆங்கு என்று 2 பாட்டு சொன்னாரு. அப்போ இறைவன் தான் அந்த பலனை கூட்டுவிக்கணும். விளக்குத? அப்போ கூட்டுவிக்கிறவன் உடனே என்ன ஆகணும்? நீ என்ன சொல்ற? வேண்டாம்ங்க. விளக்குதா? அவன் தேவையில்லைங்க. அப்போ இன்னொருத்த பேதவாதி, இது நீங்கனாலே போதுங்க. எது நீங்களாம்? பாச நீங்கனாலே போதும். நீங்கனதெல்லாம் எதுக்கு? ஆனந்தத்தை அனுபவிக்க. இது நீங்க சும்மா ஒன்னும் அனுபவிக்காம கிடக்கிறதுனா கேவலம் இதுக்கு வித்தியாசம் இல்ல. ஒன்னே அனுபவிக்காம அறிவோட கிடந்தா இல்லையாமா சந்தம் அறிதல் முக்தி அப்படின்னா இவங்க சொல்றாங்களா இல்லையா? அந்த புறப்புற சமயத்தவர் சொன்னது போல அந்த முக்தி ஆயிரும். விளங்குதா? அப்படி ஆகக்கூடாது. அப்போ உயிருக்கு ஆனந்தம் என்பது இயற்கை. விளங்குதாமா? அப்போ நாம துன்பம் அனுபவிக்கிறது செயற்கை. அப்போ நாம கண்டிப்பா என்ன செய்யணும்? ஆனந்தத்தை அனுபவிக்கணும். அப்போ இது இதம் அகிதங்கள் என்பது நாம மனம் வாக்கு காயங்களாலே இதம் உயிருக்கு உறுதி செய்தால் அகிதம் அது செய்யாமை சொல்றாரா இல்லையா? அப்போ நாம் அந்த உடம்பை கொண்டு என்ன செய்யணும்? உயிருக்கு உறுதி செய்யறதை செய்யணும். அப்போ உயிருக்கு உறுதி உள்ளது எது? உயிருக்கு உறுதி உள்ளது எதுமா? பெருமான நினைப்பதுதான். அறிவை கொண்டு பெருமான நினைப்பதுதான் உயிருக்கு உறுதி தருவது. அப்போ இந்த விடயங்களை எண்ணுவது அல்ல. விளங்குதா? ஆமா. அதனால இங்கே இறைவன் எதுக்காக இதெல்லாம் ஏத்துக்கிறான்னா நம்ம மேல இருக்கிற நேசத்தினால. அதனால அறம் செய்பவருக்கு அவன் என்ன செய்யறான்? அறம் வழி இதம் செய்தல் அணுக்கரகத்தை செய்யறான். மரம் செய்தவர்களுக்கு நிக்கரகத்தை தருகிறான். அப்போ அவரவர் செய்ததுக்கு தகுந்தாப்புல பலனை கொடுக்கணுமா இல்லையா? அப்போ அவன் என்ன செய்யணும்? உடனா இருந்து ஆகணும்.
உடனா இருந்து ஆகணும் சொல்றாங்க. எனவே முக்தி வேண்டுமேல் பக்தி வேண்டுமால், முக்தி வேண்டுமேல் பக்தி வேண்டுமால், சத்தியம் இது புத்தி நெஞ்சமே என்பது வள்ளலார் வாக்கு. யார் சொல்றா? வள்ளலார் சொல்றார். முக்தி வேண்டுமேல் பக்தி வேண்டுமால். பக்தி எல்லாம் இங்க வேண்டாம், அதெல்லாம் அங்க சாதனம் அப்படிங்க. முக்தி வேணா என்ன வேணும்? பக்தி வேணும். சத்தியம் இது புத்தி நெஞ்சமே, இது சத்தியம். அற்றில் முதல்வன் பெத்தம் முக்தி இரண்டிலும். அற்றில் முதல்வன் என்ன செய்யறான்? ஆன்மாக்கள் பெற்ற நிலை முக்தி நிலை இரண்டிலும் திரிவின்றி வேற்றுமையின்றி ஒருவற்றி தாய அத்திவிதமாய் நின்று, ஒரே மாதிரி அத்திவிதம், பிரசத்திலையும் சரி முக்தியிலும் சரி ஒரே மாதிரி நம்மோட அத்திவிதமா நிற்கிறான். இப்படி சொல்றதுனால என்ன தெரியுது? ஐயா மயிலையா சொல்லுங்க ஐயா. அவர் இருந்து ஏகுனாதான் இயங்க முடியும். நான் அங்க கேட்டேன், இங்கே சொல்லுங்க. நான் மயில் ஐயாவை கேட்டேன். சொல்லுமா. முதல்வன் பெற்ற இரண்டிலும் தெரிவிக்கு ஒருபட்டி விதமாய் என்று சொல்றாரு. அப்படி சொல்றதுனால என்ன தெரியுது? ஆன்மா பெற்றத்தில் அத்துவிதப்படும் முறை வேறு, முக்கியில நாம அத்துவிதமா நிக்கிற முறை வேறு, கேவலத்துல நிக்கிற முறை வேறு, சகலத்துல நிக்கிற முறை வேறு, சுத்தத்துல நிக்க முறை வேறு, முக்கியில நிக்க முறை வேறு. எல்லாம் அத்துவிதம் தான். நாம மாறிக்கிட்டே இருக்கோம், அவன் ஒரே மாதிரி இருக்கான். விளங்குதாமா? நாம பெருமானோடு கொள்கிற அத்துவிதம் மாறுது. அவன் எப்படி இருக்கான்? பெற்ற முக்கிய இரண்டிலும் தெரிவின்றி ஒருபற்றி தாய் அத்துவிதமாய் நின்று. அப்போ இவன் தெரிவில்லாம நிக்காமனா தெரிவோடு நிக்கிற இன்னொரு பொருள் இருக்குதுன்னு அர்த்தம். ஏமா வெள்ளத்தாமரைன்னு சொன்னாமனா சிவப்பு தாமரைன்னு ஒண்ணு இருக்குதுன்னு அர்த்தம். அப்பதானே வெள்ளத்தாமரைன்னு சொல்றோம். அப்போ இவன் தெரிவில்லாம நிக்கிறான்னா ஒருத்தன் இருக்கான், ஒரு புள்ளி இருக்கான்னு அர்த்தம். பாருங்க எவ்வளவு நகாத்து வேலை எல்லாம் செய்யறாரு பாருங்க. விளங்குதா? ஆமா. அப்போ நாம அதனாலதான் நம்ம காரியத்துல ஒவ்வொரு இடத்துலயும் இந்த அத்துவிதத்தை வேறுபடுத்தி வேறுபடுத்தி காட்டுறாரு. நாம மாறிக்கிட்டே இருக்கோம். விளங்குதா? இறைவன் 2ஆம் நூற்பாவுல நம்மோட நிக்கிறத சொன்னாரு, அது ஒண்ணுதான். ஆனா நாம 5ல வேற மாதிரி 6ல வேற மாதிரி ஒவ்வொருலயும் மாறிட்டே நிக்கும். அதனால ஆன்மா நிற்கும் முறைக்கும் உள்ள வேறுபாடு உணர நின்றது. காட்டி காண்டலும் செய்து உபகரிப்பானாயும். இப்ப இறைவன் அத்துவிதமான் என்று நமக்கு காட்டுதல் உபகாரம், காணுதல் உபகாரம் செய்யலாம். இந்த ரெண்டும் செய்வானாயின் உபகரிப்பானாயின் எப்பொழுதும் ஆன்மா நிற்கும் தன்மைக்கேற்ப உபகரிப்பான். நாம எப்படி நிக்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்புலதான் செய்வோம், ஒரு செய்திக்கு தகுந்தாப்புலதான கூலி. ஆமா, ஆன்மா நிற்கும் தன்மைக்கேற்ப உபகரிப்பன். அப்படி உபகரிப்பவன் யாதானும் ஒரு வார்த்தான், ஏதானும் ஒரு வழியில பொது வகையாலோ சிறப்பு வகையாலும், அது பொது வகையாலோ அல்லது சிறப்பு வகையாலோ, இந்த முதல்வன் பசு பாசம் போல பெற்ற நிலையிலும் அறியப்படுவானா? அறியப்படுதல் வேண்டும் இல்லையா? இப்ப நமக்கு கூடயே ஒருத்தன் நிக்காமனா பசு பாசங்கள் இருக்கா இல்லையா? அதுபோல யாதானும் ஒருவர் தான்
அப்படிங்கிறது யாதானும் ஒரு வழிங்கிறது பொது வகையாலோ அல்லது சிறப்பு வகையாலோ. பசு பாசம் போல பெற்ற நிலையிலும். இப்போ பாசம் பெற்ற நிலையில அறியப்படுதா? பாசம் பெற்ற நிலையில அறியப்படுதா? ஏன் அறியப்படுதா அறியப்படலையா? யாரு மோச பாக்கியா? அறியப்படும். ரத்தத்துல நாம பாசத்தை தானே அறியணும். கருவியை கொண்டு பாசத்தை மட்டும்தான் அறிய முடியும். அது எப்படி அறியறோம்? பொது வகையால் அறியறோம். பாசத்தை எப்படி அறியறோம்? என்ன பொது வகை? என்ன பொது வகை? ஒரு புது வகையெல்லாம் சொல்லுவியோ? என்ன தாயி பொது வகையால்? கருமமே கண்ணாயினார். பாசம் வந்து பெத்த நிலையில முழுக அறியறது இல்ல, பொது வகையா தான் அறியுது. சரியா? சுத்தத்துக்கு வரும்போதுதான் என்ன சொல்றாங்க? நிலை இல்லாததுங்கிறத முழுசா உணர்வு. சரி, பாசம் பெற்ற நிலையில அறியப்படுவது பொது வகையால் வரும். ஏன்னு சொல்றோம்? எல்லாமே மொத்தமா நம்ம அறியறது இல்லையா? எல்லாத்தையும் மொத்தமா அறியறது இல்ல. மொத்தமா அறியுது. பொது ஒரு காலத்துல நீங்க மொத்தமா அறிய மாட்டீங்க. எந்த பொருளையுமே மொத்தமா அறிய மாட்டீங்க. பாசத்தை மட்டும் இல்ல, எதையுமே. என்ன என்னமா சொல்லிட்டு சிரிக்கையோ? ஏமா இப்ப பாசத்தை கொண்டு பாசத்தை அறியறோம். பாசத்தை கொண்டு பாசத்தை அறியறோம்னா விபரீதமா அறியறோம். பாசத்தை எப்படி அறியறோம்? துன்ப காரணத்தை இன்ப காரணம்னு லூசு பே மாதிரி அறிஞ்சிக்கணும். விளங்குதாடா? அப்போ அத நாம உள்ளபடி அறியல. உள்ளபடி அறியணும்னா நல்ல அறிவு இருந்தா தானே அறிய முடியும். ஏமா ஒருத்த தெளிவா அறியணும்னா தெளிவான அறிவு வருமே. அறிவே தெளிவில்ல, பிறகு எங்க அறிய? அறிவே அதான் சார் இப்படி தப்பா சொல்லுங்க. விளங்குதாமா? எனவே பாசத்தை பற்றி கொண்டே பாசத்தை அறிய முடியாது. அதெல்லாம் லாஜிக்கு. அறிய பொருளும் அறியப்படும் பொருளும் ஒன்னா இருக்க முடியாது. விளங்குதாமா? காட்டிய கண்ணை தன்னை காணாம். கண்ணை வச்சு கண்ணையை பார்க்க முடியாது. அப்ப ஒரு பொருளை பார்க்கணும்னா அதை விட கூடுன பொருளை கொண்டுதான் குறைஞ்ச பொருளை பார்க்கணும். இதான் லாஜிக்கு. விளங்குதா? அப்ப பாசத்தை கொண்டே பாசத்தை அறிஞ்சா சரியா பார்க்கல, அறிய முடியாது. அதனாலதான் நமக்கு ஏனை பசிஞான பாசஞானங்களும் சிவஞானம் ஒன்றாலே அறியப்படும். முக்கி நீங்க எத்தனை பிறவி எடுத்தாலும் இந்த உலகம் துன்பமானதுன்னு பாசத்தை அறிஞ்சடா? அறியவே இல்லை. இந்த பாசத்தை உண்மையானபடி இதை அறிஞ்சடா, இது துன்பம் தருவதேன்னு அறிஞ்சடா? அறிய மாட்டோம், அறிய முடியாது. அப்போ அசத்து என்று அசத்தான கருவியை கொண்டு அறிய முடியாது. அப்போ எப்போ நமக்கு சிவஞானம் வந்தா மட்டும்தான் இந்த பாசம் எல்லாம் ஒரு காசுக்கு பெறாதோடு அப்பதான் தெரியும். அதான் மெய்கண்டான ஆயில் சொல்றாரா இல்லையா? ஆமா, விளங்குதா? அப்போ பாசத்தை அப்படி தெளிவா அறியாட்டாலும் ஒரு மயக்கமாவது ஒரு மார்க்கமா அறியறோம். அறியறோமா இல்லையா? அறியறோம். அதுபோல பசுவையும் அறியறோம். உள்ளபடி பசு அறியணும்னா சிவஞானம் வேணும்.
ஆனா அந்த பாசத்தை போல தெளிவா அறியாட்டா கூட இந்த பாசத்தை தெளிவா அறியல, ஆனா இதை நோக்க அது தெளிவுதான். பசி யான் இதனை அறிந்தேன் அப்படின்னு சொல்லும் போது யான் என்பது இந்த கருவிக்கு வேறான ஒரு பொருள் அப்படின்னு பொதுவா தெரியுது. இந்த உடம்புதான் அனுபவின்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க. இந்த உடம்பை கொண்டு அறிகிற பொருள் இந்த உடம்புக்கு வேறா இருக்குதுன்னு தெரியுது. அப்போ உயிர் என்பது வேறா இருக்கு. யான் அப்படிங்கிறது உயிர், இதனை அப்படிங்கிறது பாசம், அறிந்தேன்ங்கிறது நம்ம அறிவு அப்படின்னு அறியறோமா இல்லையா? ஆமா. அப்போ நாம வேற, நம்மால் அறியப்படுகிற விடயம் வேற, நம்ம அறிவு வேற அப்படின்னு தெரியுது, பொதுவா அறிகிறோம் இல்லையா? அதுபோல சிவத்தை அறிவதே இல்லை, சிவத்தை அறிவதே. அப்போ யாதானும் ஒரு வாற்றால் பசுபாசங்கள் போல வெத்த நிலையிலும் அறியப்படுகிறது. அதுபோல இங்க முக்கிய நிலையிலையும் இறைவன் வரும்போது அந்த பாசத்தால் அவன் பொதுவாபாத அறிவானா அப்படின்னா அறியவே மாட்டான், அறியவே மாட்டான். அதான் நேசத்தாருக்கும் பாச இருளாயே எப்படி இருப்பான்? ஆமா, இருளாயே ஒளியா. அந்த ஒளிப்பொருள் கூட இருளாத்தான் நிற்கும். விளங்குதாமா? அந்த பாசத்தாருக்கு எப்படி இருக்கான்? அவன் இருள் கண்ணாகவே நிற்கிறான். அதனால அவனை சிறிது கூட உணர மாட்டாங்க. இப்ப நம்ம நிலை அதானே, நாமெல்லாம் குருடுதான். இறைவனை பற்றி என்ன சொன்னாலும் நம்மால அறிய முடியாது. ஆமா, அது ரொம்ப அருமையான இடம். அதுபோல இறைவனை பொது வகையால் கூட அறிவதில்லை. பாதி பாசங்கள் அறிகிற மாதிரி பொது வகையால் கூட அறிவதில்லைங்கிறார். இத தொடர்ச்சியை நாம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இந்த தோற்று வாயில நிக்கிறோம் இல்லையாமா? தோற்று வாயில தானே நிக்கிறோம். ஆமா, இன்னும் அதுக்கப்புறம் இன்னும் உதாரண வெண்பாவுக்கு போகணும். தோற்று வாய பார்த்துட்டு போகும். ஆண்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஊங்க நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம், மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம், மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போது நெறிகாட்டு வெண்ணை, பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததி கோர்மையான பானுவாகி, உயிலாரும் பொழில் திரு ஆவடு துறை வாழ்க்குள் நம சிவாய் தேவன், சைலாதி மரபுடையோன் திருமரபு நீரூடி தலைகமாதோம். திருச்சிற்றம்பலம்.